Okay, good evening. Good evening, ma'am. Screen தெரியுதாமா? Good evening, Ramalakshmi ma'am. Jayan Magesh. Okay, screen தெரியுதா? Yes, ma'am. Yes, Okay. ma'am. சரி, கிளாஸ் இன்னைக்கு தொடங்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்ட் 1ல கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் இன் ரெனிசன்ஸ் அவங்க அந்த கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்தோம், அந்த ஏஜ்ல உள்ள கிரிட்டிக்ஸ்லாம். இன்னைக்கு வந்து 17th and 18th செஞ்சுரி நியூ கிளாசிசம் கிரிட்டிக். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரைடன். இவர் வந்து தெரியும், இஸ் ஆல்சோ கால்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். அவரோட முக்கியமான ஒர்க்கு அண்ட் எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பொயசி. இது வந்து 1668ல வந்து பப்ளிஷ் ஆனது. இதுல வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே கிரிட்டிசிசம் இதுவரை நம்ம ஒரு கதை போல தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இதை மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ புரியலன்னா நம்ம லாஸ்ட்ல கேளுங்க. இதுல முக்கியமான ஒர்க்கு அண்ட் எஸ்ஸே ஆஃப் டிராமாட்டிக் பொயசின்னு பார்த்தோம். இதுல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா. பேர் வந்து கிரைட்ஸ், யூஜினஸ், லிசிடியஸ், நியாண்டர். இந்த 4 பேரும் தேம்ஸ் ரிவர்ல போறாங்க ஒரு போட்ல. அதுல வந்து தூரத்துல பிரிட்டிஷ் நேவிக்கும் டச் நேவிக்கும் ஒரு பேட்டில். இதுதான் பேக்ரவுண்டா செட்டப் பண்ணிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இவங்க இந்த போட்ல போறவங்க டிபேட்டா பேசுறாங்க. இவங்க வந்து ஒரு டிபேட் நடக்குது. இதுல 4 பேர் வந்து சொல்லியிருக்கோம்ல, அந்த கிரைட்ஸ் அப்படிங்கிறவரு யாரை குறிக்குது அப்படின்னா ஒரு கிரிட்டிக். நார்மலா கிரிட்டிக் அவங்களதான் குறிக்குது கிரைட்ஸ் அப்படிங்கிறவரு. இவர் வந்து டிரைடனோட பிரதர் இன்லா. அதாவது இவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர், ஆனா ரியல் கேரக்டரும் அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. சரியா? இது வந்து டிராமாட்டிக், அதுல டிராமால வர கேரக்டர் வந்து கிரைட்டிஸ். ஆனா இவர் நிஜத்துல யாரை குறிக்கிறாரு அப்படின்னா டிரைடனோட பிரதர் இன்லாவான சர் ராபர்ட் ஹோவர்ட குறிக்கிறது மாதிரி அவரு அந்த வடிவமைச்சிருக்கிறாரு. யூஜீனியஸ் அப்படிங்கிறது யூ அப்படிங்கிறதுனா வெல் அப்படின்னு அர்த்தம். ஜீனியஸ் அப்படின்னா பான். ஸோ வெல் பான், நல்ல குடியில பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து யாரு நிஜத்துல குறிக்கு அப்படின்னா லாக் பக்கர்ஸ்ட், அதாவது டிரைடனுடைய பேட்ரன். இவர் பேர் வந்து சார்ல்ஸ் சாக்வில். இது வந்து பக்கர்ஸ்ட் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த பிளேஸ், அங்க லார்டா இருக்கிறாரு. அவர் பேர் சார்ல்ஸ் சாக்வில், அதை குறிக்குதும். அப்புறம் லிசடியஸ், லிசடியஸ் வந்து சர் சார்ல்ஸ் செட்லியை குறிக்குது. அப்புறம் நியாண்டர், நியாண்டர்னா நியூ மேன் அப்படின்னு அர்த்தம், புதிய மனிதன். இது வந்து யாரை குறிக்குன்னா டிரைடனை குறிக்குது. இது 4 கேரக்டரும் யாரை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம். இந்த 4 கேரக்டரும் எதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த 4 பேரும் யாரை பத்தி பேசுறாங்கன்னா, இந்த கிரைட்ஸ் யாரை பத்தி பேசுறாங்கன்னா ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸை பத்தி பேசுவார். இந்த யூஜீனியஸ் வந்து மாடர்ன் ரைட்டர்ஸை பத்தி பேசுவார். இந்த லிடிசிடியஸ் வந்து பிரெஞ்சு டிராமாவை பத்தி பேசுவாரு. இந்த நியாண்டர் வந்து இங்கிலீஷ் டிராமா, டிரைடன் வந்து இங்கிலீஷ் டிராமாவை பத்தி பேசுவார். ஸோ இதை நம்ம வந்து அந்த வரிசையப்படி படிச்சு வச்சுக்கணும். கிரைட்ஸ் வந்து ஏன்ஷியன், சிஏ, சிஏ. அப்புறம் யூஜினியஸ் மாடர்ன், இஎம். அப்புறம் லிசிடியஸ் பிரெஞ்சு, எல்எஃப். அப்புறம் நீனா நியாண்டர் இங்கிலீஷ். இதே மாதிரி நீங்க வந்து ஒரு அக்ரோனிம் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இப்போ நமக்கு கேரக்டர் பதிஞ்சிருச்சு, அவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பதிஞ்சிட்டு, ரியல் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து இடத்துல ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஏன்ஷியன்ட் யாரு வரா? கிரைட்ஸ் வராரு. இவர் யாரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு? ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் பேசுற கிரைட்ஸ் வந்து என்ன பேசுறாருன்னா, முக்கியமா அரிஸ்டாட்டில்ஸோட பொயட்டிக் பத்தியும் ஹோரஸோட ஆர்ட் பொயட்ரி பத்தியும் பேசுறாரு. அதுல அவரு ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் தான் ஃபெய்த்ஃபுல்லான இமிடியேட்டர்ஸ், அவங்க வந்து அண்ட் வைஸ் அப்சர்வர்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறார். அவங்க தான் 3 யூனிட்டிஸை கொடுத்தாங்க. டைம் அண்ட் பிளேஸ் வந்து பற்றி பின்னாடி பிரெஞ்சு கிரிட்டிக்ஸ் தான் பேசினாங்க. ஆக்ஷன் பற்றி மட்டும்தான் அரிஸ்டாட்டில் பேசினாரு.
ஸோ இது வந்து டைம் பிளேஸ் ஆக்ஷன்னா தெரியும். 24 மணி நேரத்துக்குள்ள இருக்கணும், சிங்கிள் லொகேஷன்ல இருக்கணும், ஆக்ஷன் வந்து ஒரு வந்து ஹோலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு. இது வந்து ஏன்ஷியன் தான் கொடுத்தது, அதனால ஏன்ஷியன் தான் வந்து அவங்க கிரேட் அப்படிங்கிற மாதிரி த கிரைட்ஸ் பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த யூஜினியஸ் யாரை டிஃபெண்ட் பண்றாரு, மாடர்னை டிஃபெண்ட் பண்றாருன்னு பார்த்தோம் இல்லையா. இவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்ஷியன் சொன்னதெல்லாம் நாங்க எடுத்துக்கொள்ளலாம், ஓகே தான், அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் நாங்க ஒன்றும் ஸ்லேவ் கிடையாது. ஒரு மாடர்ன் ரைட்டர்ஸ் அவங்க சொந்த உழைப்ப போடணும். சும்மா வெறும் இமிட்டேஷன் மட்டும் பண்ணுனா அது டல்லா தான் தெரியும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அப்படியே கேட்டு அப்படியே எழுதுறது, வி நீட் நாட் பி ஸ்லேவ் டு ஏன்ஷியன் ரைட்டர்ஸ். ஸோ மாடர்ன் ரைட்டர்ஸ் தே ஷுட் ஹாவ் கம் அப் வித் நியூ. அவங்க வந்து அதே மாதிரி எழுதிட்டா அவங்க வந்து வெளியில வர தெரியாது. புதுசா அவங்க அதை படைக்கணும். அதுதான் மாடர்ன் ரைட்டர்ஸ். ஸோ உங்களை பார்த்து தான் அவங்க எழுதணும் அப்படிலாம் பண்ண முடியாது மாடர்ன் ரைட்டர்ஸ். ஸோ நாங்க தான் கிரேட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யூஜினியஸ் டிஃபெண்ட் பண்றார். லிசிடியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இங்கிலீஷ் தியேட்டர் போல பிரெஞ்சு தியேட்டர்ல சப்ளாட்லாம் கிடையாது. அதாவது இவர் பிரெஞ்ச தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. பிரெஞ்சு பிளேஸ்ல சிங்கிள் பிளாட் தான் இருக்கும், நோ சப்ளாட். இது வந்து பிரெஞ்சோட பிளஸ் தான். ஆனா அது இவர் என்ன சொல்றாருன்னா, பிரெஞ்சு வந்து எதுவுமே சப்ளாட் கிடையாது. இங்கிலீஷ் தியேட்டர்ல நிறைய சப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா பிரெஞ்சுல சிங்கிள் பிளாட் தான். அதனால நாங்க வந்துட்டு நிறைய தே டு நாட் பார்டன் தம் வித் அண்டர் பிளாட்ஸ், அப்சர்டா இருக்காது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ்ல வந்து டிராஜி காமெடி ரெண்டையும் சேர்ந்து ஒரு மிக்சடா கொடுப்பாங்க. இது வந்து அப்சர்டா இருக்கும். அது வந்து எவ்வளவுத்துக்குள்ள இனிமையா இருக்கும். ஒரு டிராஜடினா டிராஜடி மாதிரி தான் மட்டும்தான் இருக்கணும், காமெடினா காமெடி மட்டும் தான் இருக்கணும். இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ற இங்கிலீஷ் மாதிரி நாங்க கிடையாது. ஸோ பிரெஞ்ச் இஸ் கிரேட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்தால வந்து நியாண்டர். இவர் வந்து நியாண்டர் அப்படிங்கிற பேர்ல டிரைடன் வந்திருக்காரு இல்லையா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, ஈவன் பிரெஞ்சு டிராமாவில் டிராஜி காமெடிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க, பட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். மோலையர் அப்படிங்கிறவரோட ஒரு பிளே இருக்கு. அந்த பிளே வந்து சீரியஸ் அண்ட் மித் ரெண்டையும் கலந்து தான் இருக்கும். ஏன் டிராஜி காமெடி முக்கியம்னா, அவர் சொல்றார், நீங்க வந்து கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, மோலியர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ட்ரைடன் சொல்றார். அப்புறம் வந்து ஏன் டிராஜி காமெடி நல்லா இருக்கும் முக்கியம்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, a continued gravity keeps the spirit too much bent அப்படிங்கிறார். அதாவது கண்டினியூஸா ஒரு 3 மணி நேரம் படம் அழுகாட்சியாவே போயிட்டு இருந்துச்சுன்னா மைண்ட் எல்லாம் மழுங்கிரும். ஒரு காமிக் ரிலீஃப் அவசியம். இதை இங்கிலீஷ்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேனர் அப்படின்னு டிஃபெண்ட் பண்றாரு நியாண்டர் அப்படிங்கிற ட்ரைடன். ஸோ ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரெஞ்சு பிளாட்ல சிங்கிளா தான் இருக்கிறதுனால அது பேரன் வந்து இருக்கிறதுன்னு சொல்றீங்க. அது அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாட் மட்டும் ஓடிட்டே இருந்தா அது வெறுமையா இருக்காதா? ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் மாதிரி ஒரு சப்ளாட் இருந்தா தானே நல்லா இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்போதான் அவங்களுக்கு கிரேட் ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னு சிங்கிள் பிளாட் வந்து நல்லா இருக்காது, போரிங்கா இருக்கும்னு சொல்லி தன்னுடைய இங்கிலீஷ் தியேட்டரை டிஃபெண்ட் பண்றார். இப்படி 4 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பேசுறாங்கன்னா, இங்கிலீஷ் ஸ்டேஜோட மெரிட்ஸை பத்தி ட்ரைடன் அவங்க சொல்றார். என்ன அப்படின்னா, முக்கியமா ரீபார்ட்டி அப்படின்னு சொன்னா காமெடியில வெர்பல் டுவல் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எஸ்.வி. சேகர் நாடகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டப் காமெடி மாதிரி இருக்காது. இவர் பேச இன்னொருத்தர் அதுக்கு பதில் பேசுவாரு, இவர் பேசுவார், 2 பேரும் காமெடியாமே அடிச்சுட்டு இருப்பாங்க. அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான், இவன் தமிழ் மீனிங்ல இவர் சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து வார்த்தைகள் பூரா எஸ்.வி. சேகருடைய டயலாக் எல்லாம் பாருங்க, ஒரு டபுள் மீனிங்காவும் இருக்கும், ரொம்ப காமெடியாவும் இருக்கும். ஸோ இவர் வந்து இந்த ரிப்பார்ட்டி அப்படின்னா இந்த வெர்பல் டுவல் தான், வார்த்தையாலே பேசுறது, சண்டை போடுறது. ஸோ ஒரு சிங்கிள் லைன்ல பேசுவது வந்து ஒரு கிரேட் பிளஷரை ஆடியன்ஸ்க்கு கொடுக்குது
இப்ப பாத்தீங்கன்னா கவுண்டமணி படங்கள்ல கவுண்டமணி செந்தில் வார்த்தை காமெடி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி காமெடியா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்டேஜ்ல பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் ஃபிளட்சஸோட பிளேஸ்ல பாத்தீங்க, அதாவது இந்த ஃபிளட்சர் அப்படிங்கிறவரு ஷேக்ஸ்பியரோட சேர்ந்து ஜான் ஃபிளட்சர் இவருடைய ஃபுல் நேம். இவர் த டூ நோபல் மேன் கின்ஸ்மேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப சப்ளாட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து தன் ஒர்க்ல பயன்படுத்துறாரு சப்ளாட்ஸ் வச்சு. ஸோ நிறைய ட்ராஜி காமெடியை சேர்த்து இதெல்லாம் வந்து அவர் பயன்படுத்துறாரு. அதெல்லாம் ரொம்ப காமனா ஒரு நல்லாவே இருக்கு அப்படின்னு அவருடைய மெரிட்ஸ் பத்தி பேசுறாரு. இதுலதான் மெரிட்ஸ். சரியா? மெரிட்ஸ். அதுதான் அவர் வந்து இந்த வார்டெல்லாம் நீங்க படிக்கும்போது நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதாவது ட்ராஜிக் காமெடி வந்து ஒரு புது ஜேர்னர். அதை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் பிளாட்ஸ் ஆர் வீவ்டு இன் இங்கிலீஷ் லூம்ஸ் அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கொட்டேஷன் கொடுத்து யாரு சொன்னது, என்ன மீனிங் அப்படிலாம் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கொட்டேஷனா கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன சொல்லுன்னா, எங்க கைத்தறியில நாங்க உண்டு பண்ணியது இந்த ட்ராஜிக் காமெடி அப்படின்னு இங்கிலீஷ் தேட்டர் ஸ்டேஜை பத்தி அவர் வந்து பெருமையா அந்த வார்த்தையில சொல்றாரு. அடுத்தால பாத்தீங்கன்னா த பாட் ஆஃப் அவன். த பாட் ஆஃப் அவன்னா யாருன்னு தெரியும்? ஷேக்ஸ்பியர். இவர் ஷேக்ஸ்பியர் பற்றி தான் பேசுறாரு. இது பாத்தீங்கன்னா இந்த கொட்டேஷன்லாம் ரொம்ப முக்கியமா இது வந்து ஆஃப் அண்ட் ஆஸ்க்டு கோட்ஸ் லைன் தான். நிறைய கொஸ்டின்ஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் வாஸ் த மேன் ஹூ ஆஃப் ஆல் மாடர்ன் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஏன்ஷியன்ட் பொயட்ஸ் அட் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் சோல் அப்படிங்கிறார். அப்படின்னா அப்படி இதை சொன்னது வந்து ட்ரைடன். அதாவது தன்னுடைய ஒர்க்கு இதை அதை தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து என்ன ஒர்க் அப்படின்னா எஸ்ஏ ஆஃப் டிராமாட்டிக் பொயசி அதை தானே பேசிட்டு இருக்கோம். அதுலதான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து தனக்குள்ளேயே கத்துட்டாரு. அதாவது அவர் வந்து யாரும் சொல்லிக்கலாம் கொடுக்கல, நேச்சுரலி லேண்ட் ஹி லுக்டு இன்வர்ட் அண்ட் ஃபவுண்ட் ஹியர். அதாவது அவருக்குள்ளே அவரை பார்த்தாரு, நிறைய கேரக்டரை பார்த்தாரு. அவராவே இயற்கையை படிக்க அவர் புத்தகத்தை தேடி போகல, அவருக்குள்ளேயே பார்த்து கண்டுபிடிச்சாரு. இதைத்தான் பின்னாட்கள்ல டாக்டர் ஜான்சன் தன்னுடைய புத்தகமான அந்த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதுல ட்ரைடன் சொன்ன இந்த வரிகளை கோட் பண்ணியிருப்பாரு. அதுவும் நான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் இதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு வந்து நேச்சுரலி லேர்ன்டு அப்படிங்கிற கோட்டை ஜான்சன் வந்து ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ல கொடுத்துருக்கு. ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க்ல கொடுத்துருக்கிறாரு. அடுத்து வந்து பென் ஜான்சன் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு கம்பேரிசன் பண்றாரு பென் ஜான்சனுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும். இப்ப நம்ம வந்து ட்ரைடன் தான் பேசுறதா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ எஸ்ஐ ஆன் டிராமாட்டிக் பொயசி 1668ல எழுதினது அண்ட் எஸ்ஐ ஆஃப் டிராமாட்டிக் பொயசி. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு கம்பேரிசன் என்ன பண்றாருன்னா பென் ஜான்சனுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும். இந்த ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஹோமர் போல இருக்காரு, பென் ஜான்சன் வந்து விர்ஜில் போல இருக்காரு. வந்து இப்படி ஒரு ஜான்சனை வந்து ரசிக்கிறேன், பட் ஷேக்ஸ்பியரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு குவாட். இது யார் சொன்னது அப்படின்னா ட்ரைடன் சொன்னதுதான். ஸோ இதுவும் வந்து ஆஃப் அண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் தான். இந்த பென் ஜான்சன் வந்து இந்த சைலண்ட் உமன் அப்படிங்கிற ஒர்க்ல இத வந்துட்டு எப்பிகோன் அப்படிங்கிற கேரக்டர் இதுலதான் வந்து அதை வந்து கோட் பண்ணி சொல்றார். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ட்ரைடன் தான் ரைம் இன் டிராமா. இதுல வந்து ரைம் பத்தி ட்ரைடன் சொல்றாரு. அதாவது ரைம் வந்து நாடகத்துல அன்நேச்சுரலா இருக்கும், ஒரு சிங்க் ஆகாது. அதாவது யாரு இயல்பா பேசுறத விட்டுட்டு ரைமிங்கா பேசுவா நாடகத்துல போய். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கணும். ஸோ க்ளோஸ்ட் அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கணும். இப்படிலாம் பேசும்போது யாராவது பேச முடியுமா? பட் ட்ராஜடியில சீரியஸான பிளேஸ், அங்க ரைமிங்கா பேசலாம். என்ன ட்ராஜடியில வந்து கண்டிப்பா ஹைட்டன் லாங்குவேஜில் தான் எழுதணும். ஸோ ரைமிங்கா இருப்பது நேச்சுரலா தான் இருக்கும். எதுல? ட்ராஜடியில. ஆனா காமெடிலையோ மற்ற ஒர்க்லயோ ரைமிங் வந்து செட் ஆகாது. ஸோ அதுதான் அவர் வந்து
நோ மேன் வித்தவுட் ப்ரீ மெடிடேஷன் ஸ்பீக்ஸ் இன் ரைம் அப்படின்னு சொல்றார். ஸோ ட்ராஜடியில அது ஒத்து போகும். காமனா அது வந்து ப்ரீ மெடிடேஷன், அது வந்து ரைமிங் ஸ்பீக்ஸ் சரியா இருக்காது, யாருமே இயல்பா இருக்கும்போது பேசுறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ட்ராஜடியில நல்லா இருக்கும்னு டிஃபெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, ஹீரோயிக் ரைம் பத்தி சொல்றாரு. இதுதான் நியரஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறார். ஏன் நியரஸ்ட் நேச்சர் அப்படின்னா, அதாவது மாடர்ன் வேர்ஸ்ல வந்து ஹீரோயிக் கப்லெட் வந்து அதுல பேசுவாங்க. எப்பிக்ல ஹீரோயிக்கு அதுலதான் எப்பிக் தானே இருக்கும். இதிகாசங்கள்லாம் மகாபாரதம் ராமாயணத்துல எல்லாம் இன்னும் கூட படம் எடுக்கும்போது எப்படி பேசுறாங்க, ஒரு கோர்வையா அழகாக சுத்தமான அப்படித்தானே பேசுறாங்க. சோ ஹீரோயிக் ரைம்ல அது வந்து ஓகே, அது வந்து நேச்சர் இயற்கையா இருக்குது, நேச்சரா வந்து நியரஸ்ட் நேச்சர் ஆஸ் பீயிங் த நோபலஸ்ட் கைண்ட் அப்படிங்கிறார். சோ இப்படி வந்து தன்னுடைய எஸ்ஸியான் டிராமாட்டிக் பொயசில எல்லா விஷயத்தையும் பேசிருக்கார். அட் த எண்ட்ல இவங்க ஜேர்னி பண்ணிட்டு தானே போறாங்க 4 பேரும், ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பத்தி டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. அப்புறம் கரை வந்துட்டு எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க வழிய பார்த்துட்டு போறாங்க. யூஜினியஸும் லிசிடியஸும் ஏதோ வேலை இருக்கிறதா போறாங்க. இந்த கிரைட்ஸும் நியாண்டரும் வீட்டுக்கு போறோம்னு வீட்டுக்கு போறாங்க. சோ இப்படிதான் இந்த கிரிட்டிசிசம் இந்த ஒர்க்கு முடியுது. சோ நம்ம வந்து இதுவரை ட்ரைடன் பார்த்திருக்கோம். என்ன கேட்டகரியில? நியூ கிளாசிசம் கேட்டகரியில, ஏஜ்ல. அடுத்து அலெக்சாண்டர் போப். இவர் என்ன இவரை பத்தி இவர் வந்து ஒரு வாஸ்ப் ஆஃப் ட்விக்கன்ஹாம் அப்படின்னு சொல்லலாம். வாஸ்ப்னால என்ன சொல்லுவாங்க? குழவி. ஏன்னு சொன்னா இவர் பேசும்போது கொடுக்கு மாதிரி அவர் பேச்சே விட்டு விட்டுன்னு இருக்குமா. அதனால அந்த வாஸ்ப் ஆஃப் டிக்கன்ஹாம் அப்படிங்கிறது இது வந்து இடம், அந்த இடத்துல அவர் பிறந்தார். அதனால ஓகேவா. இந்த ட்ரைடன் சொன்ன ஹீரோயிக் கப்லெட்டை பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணது யாருன்னா அந்த போப் தான். சரியா? அஸ் எ கிரிட்டிக்கா போப்போட அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம், அதாவது 1711 பப்ளிஷ் ஆச்சு. அதை தான் நம்ம பண்ணி இப்போ பார்க்க போறோம். எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். இதுல வந்து எஸ்ஸேன்னு சொன்னதும் இது வந்து எஸ்ஸே மாதிரி ஒரு வந்து ப்ரோஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது எஸ்ஸேன்னு பேரு வச்சிருந்தாலும் இது ஒரு வேர்ஸ், கவிதை நடையில எழுதப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். இது வந்து ஹீரோயிக் கப்லெட் மாடல்ல தான் இது இருக்கும். கடைசியில ரைமா தான் இருக்கும், அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். அதாவது 2 வேத கருத்தை ஒரே கப்லெட்ல அவர் சொல்லி முடிப்பாரு. இதுதான் வந்து அவருடைய இந்த எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொயட் வந்து ஆன் ஜீனியஸ் அண்ட் டேஸ்ட் அது அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு பொயட் வந்து ட்ரூ ஜீனியஸா ரேரா தான் இருக்கும். அதாவது ஒரு ஒரு நல்ல கிரிட்டிக் கிட்ட நல்ல சென்சிபிலிட்டியும் ரேரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? அதாவது ஒரு பொயட் ட்ரூ ஜீனியஸா இருப்பாரு அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ரேரா தான் பொயட் அப்படி இருப்பாங்க. அதே போலதான் நல்ல கிரிட்டிக்கும் நல்ல சென்சிபிளா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு தான். சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா தெரிஞ்சவன் ஒருத்தவனும் கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில குறைவு உள்ளவர்களா தான் இருக்காங்க. இன் பொயட்ஸ் ட்ரூ ஜீனியஸ் இஸ் பட் ரேர், ட்ரூ டேஸ்ட் அதே மாதிரிதான் செல்டம் இஸ் த கிரிட்டிக் ஷேர் அப்படிங்கிறார். சோ எல்லாரும் முழுமையான உள்ளவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ லெட்ஸ் சச் டீச் அதர்ஸ் ஹூ தெம்செல்ஸ் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, கவிஞர்களை பத்தியோ ஒரு பிளேயரை பத்தியோ கிரிட்டிசைஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் அந்த ஆர்ட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சும்மா அறகுறையா உனக்கே தெரியுதுன்னா நீ அந்த பிளேயரைட்ட பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண உனக்கு தகுதி கிடையாது. நல்லா நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ கிரிட்டிசைஸ் பண்றவங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடணும், அதுக்கப்புறம் அந்த பர்சனை கிரிட்டிசைஸ் பண்ணணும். நீ ஏன் அறகுறையா வச்சுக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் லெட்ஸ் டீச் அதர்ஸ் ஹூ தெம்செல்ஸ் எக்ஸல். நீ முதல்ல எக்ஸலன்ஸ் ஆயிட்டு அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணு அப்படின்னு சொல்றார். 2வது பாயிண்ட் என்னன்னா, த டேஞ்சர் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ். அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்கியமா இந்த லைனை பார்ப்போம், எ லிட்டில் லேர்னிங் இஸ் எ டேஞ்சரஸ் திங் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு ஃபேமஸான கோட்டும் கூட.
இதுல ஒரு லைன் வருது பாருங்க, ஹிப்போக்ரைன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஊற்று. ஊற்றுனா அந்த தண்ணி வரும்ல ஊத்துல, அந்த தான் சொல்றாரு ஹிப்போக்ரைன். இது என்ன ஊத்து அப்படின்னா, எ லிட்டில் லேர்னிங் இஸ் எ டேஞ்சரஸ் திங் அப்படிங்கிறாரு. அப்படின்னா கொஞ்சம் அறகுறை படிப்பு வந்து ஆபத்தானது அப்படிங்கிறாரு. சோ அப்ப எப்படிதான் படிக்கணுமா? ட்ரிங்க் டீப் ஆர் டேஸ்ட் நாட் த பியரியன் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாரு. த பியரியன் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒரு மித்திக்கல் ஃபவுண்டெயின் ஆஃப் நாலேஜ். சரியா? சோ அறிவு ஊற்று அப்படிங்கிறது சொல்றாங்க. மித்திக்கல்ல இது ஒரு கிரீக்ல ஒர்க்ல வந்திருக்கு. இந்த பியரியன் ஸ்ப்ரிங். இது வந்து இந்த பியரியன் ஸ்ப்ரிங்னா ஹிப்போக்ரைன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஊற்றுன்னு பார்த்தோம். அதாவது பியரியன் ஸ்ப்ரிங்னா ஒரு ஊத்து, அந்த ஊத்துக்கு பேரு ஹிப்போக்ரைன். ஓகேவா? ரெண்டுமே ஸ்ப்ரிங் தான். இதை உண்டு பண்ணது யாரு? ஏற்கனவே காயின் பண்ணது யாரு? லிட்ரேச்சர் கிரீக் இலக்கியத்துல மெடுசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதை தலையை வெட்டும் போது ஒரு கிரியேச்சர் வெளியே வரும். அதுல 2 கிரியேச்சர் வெளியே வரும். ஒன்னு விங்டு ஹார்ஸ். அது வந்து மவுண்டெயின்ல போய் காலை சுரண்டும் போது ஒரு ஊத்து வருமா, அந்த ஊத்து தான் ஹிப்போக்ரைன். இந்த இன்னொரு கிரியேச்சர் என்ன, குதிரை. அதுக்கு பேரு ஸ்பெகாசிஸ். சரியா? இப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த ஹிப்போக்ரைன் அப்படிங்கிற ஊத்து மாதிரி அப்படின்னா அது சிம்பிள் ஆஃப் பொயட்டிக் இன்ஸ்பிரேஷன். ஒரு லிட்டில் லேர்னிங் வந்து ஒரு டேஞ்சரஸ் திங்ஸ். அறையும் குறையும் கத்துக்கொள்வது எப்படி பயங்கரமான விஷயம். தெளிவா படிக்கணும். எதை போல தெளிவா படிக்கணும்னா, இந்த ஹிப்போக்ரைன் போல கிரிட்டிக் வந்து தெளிவா அதாவது ஹிப்போக்ரைன் போல பொயட்டிக் இன்ஸ்பிரேஷனோட அதை வந்து தெளிவா கத்திருக்கணும் அப்படின்னு கிரிட்டிக் சொல்றாரு. அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெட்டாஃபரா சொல்றாரு. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இதுவும் ஆஃபன் கோட்டட் தான். ட்ரூ விட் இஸ் நேச்சர் டு அட்வான்டேஜ் ட்ரெஸ்ட். வாட் ஆஃப் வாஸ் தாட் பட் நெவர் சோ வெல் எக்ஸ்பிரஸ்ட் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நல்ல அறிவாளி, ஒரு நல்ல பொயட்டு பாத்தீங்கன்னா இயற்கையிடம் இருந்துதான் அவன் பாரோ பண்றான். அதாவது அவனா தனியா அவன் எழுதக்கூடிய திறமை இருந்தாலும் அந்த எழுத்து திறமை எங்க இருந்து அவன் இன்ஸ்பயர் ஆகுறான் அப்படின்னு சொன்னா இயற்கையில இருந்து. அதுதான் பொயட் வந்து நல்ல அலங்காரம் அப்படி கிடைச்சதுதான். பொயட்ஸ் என்ன பண்றாங்க? நல்ல அலங்காரம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ நல்ல திங்க் பண்றவனாலதான் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு. வாட் ஆஃப்ட் வாஸ் தாட் பட் நெவர் சோ வெல் எக்ஸ்பிரஸ்ட் அப்படின்னா, நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதது நல்லா தாட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்ல வரனா, ஃபால்ஸ் எலக்வன்ஸ் பத்தி பேசுறார். இந்த ஃபால்ஸ் எலக்வன்ஸ் லைக் த பிரிமட்டிக் கிளாஸ் அப்படிங்கிறார். அதாவது உண்மையான டேலண்ட் இல்லாதவங்க ஃபால்ஸ் எலக்வன்ஸ். இந்த அவ எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, பிரிஸ்மெட்டிக் கிளாஸ் போல இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு லைட்டை பிரதிபலிக்கும். அது லைட் எப்படி எரியுதோ அதே மாதிரி ஒரு லைட்டா காமிக்காது, பல வர்ணத்தை காமிக்கும். அதான் பிரிசம். அது ஒரு ரெயின்போ போல பல கலர்களை கொடுக்கும். சோ உண்மையான விட்டு அதாவது உண்மையான விட்டு புத்திசாலித்தனம் நேச்சரா, அதாவது இயற்கையிலே மனித குல அனுபவத்துல ஏற்கனவே இருக்கும் அழகையும் உண்மையும் அலங்காரம் செய்வதுதான் அழகுக்கே அழகு சேர்ப்பது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ட்ரூ விட் வந்து இப்படி அழகுக்கே அழகு சேர்ப்பது. இந்த ஃபாஸ்ட் எலக்வன்ஸ் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஃபால்ஸ் எலக்வன்ஸ் அப்படின்னா, அவங்க ஒரு பகட்டான வார்த்தையை போட்டு உண்மையான மீனிங்கை மறைச்சிருந்தாங்க. அவங்கதான் ஃபால் எலக்வன்ஸ்ங்கிறாரு. அதுதான் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் காடி கலர்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஆன் எவ்ரி பிளேஸ். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலா கொடுக்குறாங்க. அது ஒரு லைட் எப்படின்னா, ஒரு லைட் எப்படி பிரிசம்ல பட்டு பல வண்ணமா காட்டுதோ அதே போல இவங்களுடைய பகட்டான வார்த்தை ஒரிஜினல் லைட்டை காட்டாம அதுக்கு பதிலா வேற கலர் வர்ணங்களை காட்டுது. பார்க்க ரசனையா இருக்கும், ஆனால் மீனிங் இருக்காது அப்படின்னு சொல்றார். அடுத்து ஈஸ் இன் ரைட்டிங் அண்ட் ஹியூமன் நேச்சர். அதாவது ரைட்டிங் வந்து நல்லா வரணும்னா, அதாவது மெட்டிகுலஸாக கத்துக்கொள்ளணும். அதாவது ஒரு டான்ஸ் ஆட தெரிந்தவர்கள் வந்து ஆட தெரிஞ்சவங்களுக்கு இயல்பா வரும், ஆனா தெரியாதவங்களுக்கு வராது. சோ கற்றுக்கொள்ளணும். சோ ஆர்ட்டும் அது போலதான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு இதுல. அடுத்து ஒரு ஃபேமஸ் லைன், டு எரேஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் டிவைன் அப்படிங்கிறார். அதாவது மன்னித்தல் வந்து தெய்வ இயல்பு அப்படிங்கிறாரு. தப்பு செய்வது மனித இயல்பு, மன்னிக்கிறது தெய்வ இயல்பு அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து
ரொம்ப ரொம்ப இதுதான் வந்து டு எர்ரிஸ் ஹியூமன். அப்ப இந்த லைன்லாம் கொடுத்து கேட்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு லைனா கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து போப்பு. அடுத்து வந்து ஆன் கிரிட்டிசிசம். இட் இஸ் பெஸ்ட் சம்டைம். சில சமயம் சிலரை திட்டி பிரயோஜனமே இல்லை, சரி விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். ஏன்னா என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால கிரிட்டிசைஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வெயின் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இட் இஸ் பெஸ்ட் சம்டைம் யுவர் சின்சியர் டு ரெஸ்ட்ரெயின் அண்ட் சேரிட்டபிளி லெட் த டல் பி வெயின். வெயின வீணு அப்படி. அடுத்து வந்து ஃபேமஸ் லைன் ஃபார் ஃபூல்ஸ் ரஷ் இன் வேர். அதாவது சில இடத்துல ஏஞ்சல்ஸே பயப்படும். அதாவது விவேகமா கால் எடுத்து வைப்பாங்க. அதாவது முட்டாள்கள் தான் வேகமா போய் தண்டிக்கப்படுவாங்க. ஸோ இது கூட ஒரு நான் வந்துட்டு பைபிளிக்கல்ல ஒரு வேர்டு இருக்குது, வசனம். விவேகி வந்து ஆபத்தை கண்டுட்டு மறைஞ்சு கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அதாவது விவேகி என்ன பண்ணுவான்னா, ஆபத்து வருதுன்னா மறைஞ்சுக்கிடுவான். அவன் வந்து ஐயோ இது வந்து கேவலம், நம்மள கோலன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்லாம் நினைக்க மாட்டான். ஆனா பேதை தான் என்ன செய்வான், நான் பெரிய வீர சூரன் அப்படின்னு நேரா போய் அடிபட்டுட்டு வருவான். இதே போலதான் இவர் இந்த வேர்டை சொல்றாரு, ஃபார் ஃபூல்ஸ் ரஷ் இன் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர். ஏஞ்சலே பயப்படுகிற இடத்துல நெடுக போய் தண்டிக்கப்படுறது யாரு, ஃபூல்ஸ் அப்படின்னு இந்த வேர்டை அவர் சொல்றாரு. இந்த வேர்ட்லாம் ஃபேமஸ் லைன்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் இதே மாதிரி கேட்கும்போது ஈஸியா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்வெல் ஜான்சன். இப்போ நம்ம இதுவரை யாரெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ட்ரைடன் பார்த்திருக்கோம், போப் பார்த்திருக்கோம். ஸோ மூணாவது சாம்வெல் ஜான்சன். ஸோ கிரிட்டிக் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இவரை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இப்போ சாம்வெல் ஜான்சன் வந்து ஒரு இங்கிலீஷ் லெக்சிகோகிராஃபர். ஸோ வந்து இவர் வந்து என்ன எழுதினது, டிக்ஷனரி எழுதினார் இல்லையா, அதனாலதான் டிக்ஷனரி எழுதினவங்க லெக்சிகோகிராஃபர்பாங்க. இவருடைய கிரிட்டிக்கல் ஒர்க் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். இது வந்து 1765ல பப்ளிஷ் ஆகுது. ஸோ நம்ம ஜான்சனை பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து வேற இடத்துல படிச்சுக்கலாம். இங்க நம்ம கிரிட்டிக் ஒர்க்கை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் 1765ல ஒர்க் ஆகுது. இதுல ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் கிரிட்டிசிசம். இவர் வந்து ஓப்பனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட வால்யூம்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி அதற்கு வந்து 300 எழுதுறாரு. அதைத்தான் வந்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்னு சொல்றாரு. இப்போ ஓப்பனிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரிட்டிசிசத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறார். என்ன கிரிட்டிசிசத்துல ப்ராப்ளம் அப்படின்னா, த கிரேட் கன்டென்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் இஸ் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன கிரேட் கன்டென்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம்? டு ஃபைண்ட் த ஃபால்ட் ஆஃப் மாடர்ன்ஸ். அதாவது மாடர்ன் ரைட்டர்ஸோட குற்றம் குறைய பார்க்கிறதும் ஏன்ஷியன் ரைட்டர்ஸோட பியூட்டி ஆஃப் ரைட்டிங்ஸை பார்க்கிறதும் தான் இவங்களுடைய வேலையா இருக்கு. யாரோட வேலையா இருக்கு? கிரிட்டிக்ஸோட வேலையா இருக்கு. இந்த கிரிட்டிக்ஸே இப்படிதான்ப்பா, மாடர்ன் ரைட்டர்ஸை பத்தி குற்றம் குறை சொல்லுவாங்க, ஏன்ஷியன் ரைட்டர்ஸை மட்டும் பெருமையா பேசுவாங்க. உயிரோட இருக்கும்போது எந்த ஆத்தரையும் எவனும் புகழ மாட்டான். உயிரோட இருக்கும்போது அவன் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் எவாலுவேட் பண்ணுவான். செத்த பிறகுதான் பெஸ்ட், அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ரேட்டு போடுவான். இதுதான் பர்சனல் கிரிட்டிசிசமாக இருக்குது தவிர உண்மையான கிரிட்டிசிசம் இல்லை அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லே கிரிட்டிக்க ஒரு தாக்குறாரு ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ல டாக்டர் ஜான்சன். அடுத்தால ஷேக்ஸ்பியர் என்ன ஷேக்ஸ்பியரை பத்தி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன் வித் நேச்சர் அப்படிங்கிறார். இதற்கு வந்து ஷேக்ஸ்பியர் விதிவிலக்கு அப்படிங்கிறார். எல்லா கிரிட்டிசிசம் என்ன பண்றாங்க, பர்சனலா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மாடர்னை வந்து டம்மி அப்படின்றாங்க, ஏன்ஷியன் தான் பெஸ்ட்ன்றாங்க. உயிரோட இருக்கும்போது ஒருத்தரும் நல்லவன்னு சொல்ல மாட்டேங்கான், பெஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேங்கான். இறந்த பிறகு அவங்க எழுதுனது பெஸ்ட்ன்றான். இதுதான் கிரிட்டிக்ஸ் அப்படின்னாங்களா, இதுக்கு விதிவிலக்கு தான் ஷேக்ஸ்பியரா. ஷேக்ஸ்பியர் இஸ் above all writers, above all modern writers, because he is the poet of nature அப்படிங்கிறார்.
இவர் தன் ரீடர்ஸ்களுக்கு வாழ்க்கையோட நிஜத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகத்தான் தன் கண்ணாடியாக தன் படைப்புகளை வழங்குகிறார் அப்படின்னு சொல்றார். ஃபெய்த்ஃபுல் மிரர் ஆஃப் மேனஸ் அண்ட் லைஃப். இந்த ரெட்டிஷா போட்டிருக்கத பத்தி தான் நான் மேஜரா பேசிட்டு இருப்பேன். ஸோ நீங்க அதை மட்டும் லைன்ஸை பாருங்க. ஸோ மற்ற படைப்பாளிகளுடைய கதாபாத்திரத்துக்களை எடுத்துக்கொண்டா அதுல இண்டிவிஜுவாலிட்டி மட்டும்தான் இருக்கும். ஆனா ஷேக்ஸ்பியரோட படைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலேயே இது ஒண்ணுதான் யுனிக்னஸ் இருக்கும். இத மாதிரி இதுக்கு முன்போ அதுக்கப்புறமோ யாருமே படைச்சது, அதாவது அதுக்கப்புறம் படைச்சிருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னிட்டு இவரை போல ஒரு கேரக்டரை படைச்சதே கிடையாது. அப்படிங்கிறது போலதான் அவருடைய படைப்புகள் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஹேம்லெட், மேக்பெத் ஒரே ஹேம்லெட் தான். அதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஸ்பீசிஸ் ஷேக்ஸ்பியர் இட் இஸ் காமன்லி எ ஸ்பீசிஸ். மத்த போயட்லாம் என்னது, ஆஃபன் அண்ட் இண்டிவிஜுவல். ஆனா ஷேக்ஸ்பியர் ஒன்லி இட் இஸ் காமன்லி எ ஸ்பீசிஸ். அப்படி கூட கேள்வி கேட்கலாம், ஒரு இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஷேக்ஸ்பியர் ஒன் வித் நேச்சர் அப்படிங்கிற. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஹேஸ் நோ ஹீரோஸ் அப்படின்னு சொல்றாரு ஜான்சன். ஏன் ஷேக்ஸ்பியருக்கு நோ ஹீரோஸ் அப்படின்னா, சீன்ஸ் எல்லாமே ஆக்குபைடு பை ஒரு காமன் பர்சன் தான், சாதாரண மனுஷங்க போலதான் இருப்பாங்க. இந்த தருணத்துல நான் இருந்திருந்தா எப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு கேரக்டரையும் படைச்சிருப்பார். யதார்த்தமான கேரக்டராக இருக்கும். ஷேக்ஸ்பியருடைய கதைகளை பார்க்கும்போது தூர தேசத்துல நடப்பதுதான், அது ஒரு டென்மார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி நம்மளால என்ன தோணும். அந்த மாதிரி அவருடைய ஹீரோஸும் அவருடைய ஒர்க்கும் இருக்கும். ஸோ ஃபெமிலரைசஸ் த வண்டர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்படிதான், ஒரு சாதாரண வார்த்தை, ஆனா நமக்கு பக்கத்துல நடந்த மாதிரியே ஃபெமிலியரா இருக்கும் அவருடைய சம்பவங்கள், அவருடைய கேரக்டர்லாம். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட எபிலிட்டி கொண்ட ஷேக்ஸ்பியர் ஒரு ஹேம்லெட், பிரின்ஸ் ஆஃப் டென்மார்க் அப்படிலாம் சிந்திக்க தோணாது. ஓகேவா? நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நடந்தா எப்படி இருக்கும் ஒரு கேரக்டர், அப்படியே சிந்திக்க தோணும். அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர். ஸோ பெரிய ஹீரோ அப்படிலாம் படைக்க மாட்டார். சாதாரண மனுஷனு கூட யதார்த்தமான முறையில அழகான படைச்சவர் தான் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஜான்சன் சொல்றார். அதுக்கப்புறம் ட்ராஜடி வெர்சஸ் காமெடியை பத்தி பேசுறாரு டாக்டர் ஜான்சன். ஷேக்ஸ்பியர் மேல இந்த விமர்சனத்தையும் வைக்கிறார். அதாவது ட்ராஜடியில ஷேக்ஸ்பியருக்கு ட்ராஜடி இயல்பாவே வரல, ஏதோ மெனக்கட்டு படிச்சு உண்டாக்குவது போல இருக்குது ட்ராஜடி அப்படிங்கிறார். அதுதான் அதுல குறிப்பிட்டிருக்கு. இன் ட்ராஜடி he often writes with great appearance of toil and study. அதே மாதிரி காமெடி கஷ்டமே படாம இயல்பா வருது அப்படின்னு டாக்டர் ஜான்சன் சொல்றார். ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடி அவருடைய திறமைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாலும் அவருடைய காமெடிக்கு அவருடைய இன்ஸ்டிக்ட், அதாவது இயல்பா வருது. ட்ராஜடிக்கு மெனக்கட்டு ட்ராஜடியை உண்டாக்குதாராம், ஆனா காமெடி இயல்பாவே வருவான். சிலர் பேசுறதே பாத்துங்களேன் காமெடியா வரும், ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க, அது இயல்பாவே வரும், டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும், அவங்க யோசிச்சு பேசுவாங்களாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதே போலதான் இவருடைய காமெடி இன்ஸ்டிங்டா இருக்கும். ட்ராஜடி அவரோட ஸ்கில்லுக்கு எடுத்துக்காட்டுதான், பட் அந்த அளவுக்கு மெனக்கட்டு அவர் கொண்டு வந்திருப்பாரு. பட் காமெடி அப்படி கிடையாது, அது இன்ஸ்டிக்ட் அப்படின்னு இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்து கேட்கலாம். அதனால இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தால ஷேக்ஸ்பியரோட ஃபால்ட் அப்படின்னு ஜான்சன் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் இஸ் தட் கதைகள்ல ஒழுக்கத்தை, அதாவது விர்ச்சுவை தன்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக இழந்து விட்டாரோ அப்படின்னு தோணுது. அதாவது கமர்ஷியல் டைரக்டரை பார்த்திருப்போம், ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ண மசாலா படங்களை எடுப்பாங்க இல்லையா, ஸோ ஐட்டம் சாங் வைப்பாங்க, அப்படி வைப்பாங்க, இதெல்லாம் கமர்ஷியல் படம். அதே போல இது எல்லாம் எதுக்காக வைக்காங்க, கூட்டம் கூடும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு. அதே போலதான் ஷேக்ஸ்பியரும்
மாரல் பர்பஸுக்காக படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கல, கதை எழுதணும் அப்படின்னு நினைக்கல, ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதைகளை அமைச்சாரு அப்படின்னு டாக்டர் ஜான்சன் அவரை கொஞ்சம் குற்றச்சாட்டாவும் சொல்றாரு. அதாவது பிளஸும் சொல்றாரு, அட் த சேம் டைம் மைனஸும் சொல்றாரு. சோ அதுக்கு எடுத்துக்காட்டா மெஷர் ஃபார் மெஷர் அப்படிங்கிற கதையில ஷேக்ஸ்பியர் அதுல வந்து ஒருத்தன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாலே நிச்சயதார்த்தம் ஆக இருந்த பெண்ணோட வாழ்ந்துட்டான். அவன் வந்து தலைய வெட்டணும். ஆனா செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் வந்து இல்லீகல், அந்த நாட்டு சட்டம். அதனால ஆனா டியூக் என்ன செய்வாரு, ஜெயில போட்டுட்டு அவனை சிஸ்டராக போறவன் அவட வந்து அது வந்து அவன் சொல்லுவான், அந்த டியூக்கு தான் ஆர்டர் போட்டது. ஆனா டியூக்கிட்ட நீ வந்து இஃப் யூ ஸ்லீப் வித் மீ ஐ வில் லெட் ஹிம் ஃப்ரீ அப்படின்னு சொல்றான். சோ நீ வந்து என் கூட இருந்தேன்னா நான் பிரதரை விட்டுருவேன். இப்படிலாம் கதைக்கு ஒரு கேவலமான விஷயத்த கொண்டு வரலாமா? விருட்சி என்ன ஆகுறது, அதுவும் அந்த காலத்திலே. இந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து மாத்துறாங்க சுவாரஸ்யத்துக்காக. ஒரு இம்மாரல் விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த ஷேக்ஸ்பியர் கதையில வைக்கிறாரு. இது நல்லாவா இருக்கு? அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மெஷர் ஃபார் மெஷர்லன்னு எக்ஸாம்பிள் சொல்லி டாக்டர் ஜான்சன் சொல்றார். ஓகேவா? அடுத்து வீக் பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பிளாட்ஸ் ஆர் ஆஃபன் சோ லூஸ்லி ஃபார்ம்டு அப்படிங்கிறாரு. பொதுவா ஷேக்ஸ்பியருடைய பிளாட் வந்து ஏதோ தானோ தான் இருக்கும், லூஸ்லி கனெக்டடா தான் இருக்கும், நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். ஹேம்லெட்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா, ஹேம்லெட்ல ஒஃபீலியாவோட அப்பா பொலோனியஸ், இவர் வந்து தன்னுடைய மகன் லியாட்டஸ் வந்து பிரான்ஸுக்கு படிக்க போறான். அவனை வந்து வேவு பாக்குறதுக்கு 2 ஸ்பை அனுப்புவார். அந்த ஸ்பை ஏன் போனா, எதுக்கு போனா, அவன் என்ன செஞ்சான், அவன் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த சீன்ல வந்து அவன் இறந்தே போயிடுவான். சோ எதுக்கு அவன் இறந்தான், என்ன செஞ்சு, எதுவுமே அவருக்கு அடுத்தால சொல்லியிருக்கவே மாட்டாரு. அந்த கேரக்டர் பத்தி எதுக்கு போச்சு, என்ன விவரம், என்ன நடந்துன்னே சொல்லியிருக்க மாட்டாரு. சோ அப்போ அது வந்து தேவையில்லாத விஷயத்த அவர் வந்து வச்சிருக்காரு. சோ ஒரு பிளாட் தேவையே இல்லாம வச்சிருக்காரு, லூஸ்லி கனெக்டட்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. அடுத்து வந்து லாம்ப்ஸோட அனெக்டோட். சோ இதையும் வந்து ஜான்சன் இன்சர்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அதாவது தன்னோட இதை பார்த்துட்டோம். ஓகே, இதுல வந்து லேம்ப் வந்து இட் வாஸ் அட் காட்வின்ஸ் தட் ஐ மெட் வித் கோலோகிராஃப் அண்ட் கோல்ட்ரிச் வேர் they were disputing fiercely which was the best, man as he was or man as he is to be. Give me, says lamp, man as he is not to be. அதாவது இதுல வந்துட்டு லாம்ஸோட வார்த்தையையும் ஒரு அனக்டோட வைக்காரு. அதாவது ஷேக்ஸ்பியரோட ரியாலிசம், ஹீ ரைட்ஸ் ஹியூமன் ஆஸ் தே ஆர் நாட் ஐடியலிஸ்ட். ஸோ வந்து ஒரு ஐடியலிஸ்டிக்கா இல்ல அவருடைய கேரக்டர்லாம். இது லேம்போட அனக்டோட்டா அதுல வந்திருக்கு, அதை தான் இவர் குறிப்பிட்டு இதை சொல்றாரு. ஸோ வெயிட். ஓகே. He has no regard to time or place. Unity of time and places ஷேக்ஸ்பியர் வந்து கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிறாரு. தன்னோட ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு நாட்டை பத்தி, அதாவது தன்னோட ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு டென்மார்க் அப்படிங்கிற ஒரு ஊரை காண்பிச்சுட்டு அந்த நாட்டுக்கு பதிலாக இங்கிலீஷ் நாட்டு, அதாவது ஒரு நாட்டை தான் அந்த கதையில வரும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இங்கிலீஷ் நாட்டோட கஷ்டம் கலாச்சாரத்தை அதுல போய் திணிச்சிருப்பார். நாடகத்துல வர்றது இன்னொரு நாடு, அப்ப அந்த நாட்டு கலாச்சாரம் தான் வந்து காமிச்சிருக்கணும். ஆனா அந்த நாட்டை காமிச்சிட்டு இங்கிலீஷ் நாட்டு கலாச்சாரத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்திருப்பாரு. இதே மாதிரி காமிக்கிறதுக்கு பேரு தான்
அனக்ரோனிசம் அப்படின்னு. இந்த அனக்ரோனிசம் அப்படின்னா ஒரு ஏஜ்ல இல்லாத ஒன்ன இன்னொரு ஏஜ்ல இருப்பது போல் காமிப்பது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கபடி விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அது ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ். ஆனா நான் ஒரு கதை எழுதுறேன். அது எதை பத்தினா ராஜராஜ சோழர் கால கதையை எழுதுறேன்னு வச்சுக்கோ. அப்ப அதுல கபடிங்கிற விளையாட்டு இருக்காது. ஆனாலும் அந்த கதையில நான் வந்து இப்போ உள்ள கதையை இப்போ உள்ள விளையாட்டை நான் திணிக்கேன். இப்படி ஒரு காலத்துல இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து திணிச்சேன் அப்படின்னா அதுக்கு பேரு தான் அனகோரிசம். இததான் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரால யூஸ் பண்ணியிருப்பாரு. சோ இதுல வந்துட்டு இதுதான் வந்து அனகோரிசம். இத வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. என்னெல்லாம் அப்படி பயன்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரால பில்லியார்ட்ஸ் அப்படிங்கிற கேம் வச்சிருப்பார். அப்பெல்லாம் பில்லியார்ட்ஸ் அப்படிங்கிற கேமே கிடையாது. ஆனா அது ஆடுவது போல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கதையில வந்து கிளாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கிளாக்கு அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஜூலியஸ் சீசர்ல பாத்தீங்கன்னா ப்ரூட்டஸும் கான்ஸ்பிரேட்டர்ஸும் கிளாக் அடிச்ச பிறகு எந்திரிச்சு போவாங்க அப்படின்னு அந்த கதையில வரும். ஆனா அவர் ஜூலியஸ் சீசர் காலத்துல கிளாக்கே கண்டுபிடிக்கல. ஸோ இட் இஸ் எப்படி பாசிபிள் ஆகும்? ஒரு ஏஜ்ல இல்லாத ஒரு கேரக்டரை அவர் ஆட்ரிபியூட் பண்றதுக்கு இது ரெண்டாவது எடுத்துக்காட்டு. ஸோ அதனால யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸை ஷேக்ஸ்பியர் மதிக்கவே மாட்டாரு. ரெண்டாவது வந்து காமிக் சீன்ல அதாவது அப்சஷன் வித் ஃபன்ஸ். ஸோ வீக் அட்டெம்ப்ட் அட் விட். ஸோ ரெண்டாவது டிராஜிக் ஸ்பீச் சம்டைம்ஸ் வீக். அப்சஷன் வித் ஃபன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா வார்த்தை விளையாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரு ஷேக்ஸ்பியர். அவருடைய டிக்ளமேஷன்ஸ் ஆர் செட் ஸ்பீச்சஸ் எப்படி இருக்கும்? செட் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொன்னா வரி வரியா பேசுறது. சாலிலோக்கியில பேசிட்டு இருப்பாங்களா, ஏன்டா இதை வச்சாங்க, ஏன் இவ்வளவு பெரிய டயலாக் அப்படிங்கிறது போல இருக்கும். கியூபிள்னா பண்ணா வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டுக்காக டோட்டல் பிளாட்டையே சாக்ரிஃபைஸ் பண்ண கூட இவர் தயாராக இருக்கார். அதுதான் எ கியூபிள் வாஸ் டு ஹிம் த ஃபேட்டல் கிளியோபட்ரா for which he lost the world and was content to lose it அப்படிங்கிறாரு. அதாவது ஹேம்லெட்ல வந்து சீரியஸா அப்பாவை கொன்றவன ரிவெஞ்ச் பண்ண ஹேம்லெட் சுத்துவான். ஆனா எல்லா இடத்துலயும் காமெடியா பேசிட்டே இருப்பான், வார்த்தை விளையாட்டு. ஸோ இப்படி பேசிட்டு இருப்பான். ஸோ ஒரு சீரியஸ் பர்சன் ஆனா லிவ்டு வித் காமிக் பர்சன் வித் பை ஹிஸ் ஸ்பீச். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி கிளியோபட்ரா சாகும்போது ஆஸ்ப் அப்படிங்கிற பாம்பை தன் தொடையில கடிக்க வச்சு சாகுறாளோ அதே போல தன்னைத்தானே கொன்னுக்கிறாரு ஷேக்ஸ்பியரு பண் அப்படிங்கிற விஷயத்துல. ஸோ பிளாட்டு போனா கூட பரவாயில்ல, கதை திசை மாறினா கூட பரவாயில்ல, இந்த பண் விளையாட்டுல இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து கியூபிள் வாஸ் டு ஹிம் த ஃபேட்டல் கிளியோபட்ரா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 யூனிட்டிஸ் ஆஃப் டைம் பிளேஸ் ஆக்ஷன். அதாவது ஜான்சன் வந்து டிஃபெண்ட் பண்றாரு. அதாவது ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிறாரு, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் பிளேஸ் அண்ட் டைமை ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் உருவாக்குனாங்க. முக்கியமா அரிஸ்டாட்டில் அண்ட் பிரெஞ்சு கிரிட்டிக்ஸ் இல்லையா, நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க உருவாக்குன அந்த காலத்துல ட்ராஜடி காமெடி 2 ஜானர் தான் இருந்துச்சு. ஆனா அதாவது இவர் என்ன பண்றாருன்னா டிஃபெண்ட் பண்றாரு ஜான்சன். ஷேக்ஸ்பியர் மதிக்கல இல்லையா, ஏன் மதிக்கல, அவர் ஏன் அதை நெக்லெக்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவர் டிஃபெண்ட் பண்ணி என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த காலத்துல ட்ராஜடி அண்ட் காமெடி 2 ஜானர் தான் இருந்துச்சு. ஆனா ஹிஸ்டரி வந்து எப்படி இருந்ததுன்னு ஒரு ஹை லெவல்ல இருந்துச்சு. அது வந்து ட்ராஜடியும் இல்லாம காமெடியும் இல்லாம நெய்தர் ட்ராஜடி நார் காமெடியா இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு ஹையர் லெவல்ல தான் ஒரு ராஜா பத்தி அப்படி வந்து அது ஹைட் அண்ட் லாங்குவேஜ் அப்படி இருந்துச்சு. ஸோ ஹிஸ்டரி பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு அக்ராஸ் டைம், காலத்தை கடந்தது. அப்போ யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இந்த நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ளன்னு ஹிஸ்டரி பிளேஸை பத்தி கதை எடுக்கும்போது காலத்தை கடந்துதான் எடுக்க முடியும் ஒழிய யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸை ஃபாலோ பண்ண முடியாது, அது கஷ்டம். அதனாலதான் ஷேக்ஸ்பியர் ஃபாலோ பண்ணல அப்படின்னு டிஃபெண்ட் பண்றாரு ஜான்சன். பட் when we consider other works, ஷேக்ஸ்பியரை ஃபாலோ எதை பண்றாருன்னா
யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை ஷேக்ஸ்பியர் அழகா ஃபாலோ பண்றாரு. அரிஸ்டாட்டில் சொன்னது போல வெல் ஸ்ட்ரக்சர்டு பிகினிங் மிடில் எண்டு ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ்ல பார்க்கலாம். ஹிஸ்டரி பிளேஸ்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு இவருடைய நெக்லெக்ஷனுக்கு இவர் ஒரு டிஃபெண்ட் பண்றாரு. சோ 3 மணி நேரத்துல பல மாதங்கள் பல வருடங்கள் உருண்டோடுற மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஆனா எல்லா ஸ்பெக்டேட்டர் இவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு டிஃபெண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, நாடகத்துல அலெக்சாண்டர் வேஷம் போடுதாங்க. அதாவது அலெக்சாண்டர் திருப்பலியோ ஓகே அலெக்சாண்டர் வேஷம் போடுறாங்க. அதுல அலெக்சாண்டர் வேஷத்துல தான் ஃப்ரெண்டு தான் நடிக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்ப ஃப்ரெண்டா பார்ப்போமா அலெக்சாண்டரா பார்ப்போமா? இது நாடகம். இதுல இப்ப யாரு நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் அலெக்சாண்டரா அவன் நடிக்கிறான் அப்படின்னு பார்வையாளனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஏற்றுக்கொள்றாங்க. அதே போல யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ்ல நிறைய வருடங்கள் கடந்து ஓடுத மாதிரி அவர் எடுக்கதான் செய்வாரு. பல வருடங்கள் கழித்து எடுக்கதான் செய்வாரு. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு வைக்கார். சரியா? முதல்ல ஹிஸ்டரி பிளேஸ்னால வைக்க முடியாதுன்னு டிஃபெண்ட் பண்றாரு. ரெண்டாவது மக்களுக்கு தெரியும் இது நாடகம்னு, அதனால காலம் உருடவங்கனால அவங்க ஒன்றும் கண்டுக்க போறது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து வெதர் ஷேக்ஸ்பியர் நியூ யூனிட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது எங்க இருக்கு ஓகே, அதாவது ஷேக்ஸ்பியருக்கு அது தெரியுமோ தெரியாதோ ஒரு நல்ல டிராமாக்கு யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் அவசியம் இல்லை அப்படின்னு அவர் கடைசியில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். இதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். வெதர் ஷேக்ஸ்பியர் நியூ த யூனிட்டிஸ், அதுக்கு தெரியுமோ தெரியல, அது அவசியம் இல்லை. நல்ல டிராமாக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ யூனிட்டிஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் ஆர் நாட் எசென்ஷியல் டு த ஜஸ்ட் டிராமா அப்படின்னு அவர் முடிக்கிறார். ஓகேவா? இது அவருடைய ப்ரிஃபேஸ் டு த ஷேக்ஸ்பியர்ல ஜான்சன் வைக்கிற விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் மேஜர் ஏர்லி எடிட்டர்ஸ். அதாவது இந்த ஷேக்ஸ்பியரோட ஒர்க் எல்லாம் இவர் எடிட் பண்ணி அதுதான் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ல இவ்வளவு பாயிண்ட்ஸையும் ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லி இருக்கிறார். சோ ஆனா இதே போல நிறைய ரைட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுல. சோ அதை தான் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போலியோ 1623. இதுல பாத்தீங்கன்னா அவருடைய எடிட்டிங் ஸ்கில்லுக்கு ஷேக்ஸ்பியருடைய எடிட்டிங் ஸ்கில்ல பத்தி பேசுற. அவர் சொல்லனா இதுக்கு முன்னாடி பல பேர் எடிட் பண்ணிருக்காங்க. ஆனா முதல்ல ஃபர்ஸ்ட் போலியோ 1623ல வெளிவந்தது. ஷேக்ஸ்பியர் இறந்து 7 வருஷம் கலந்துதான் இது முதலா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் ஹெம்மிங்ஸ் அண்ட் காண்டல் இவங்க தான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல எடிஷன் வரல, அதுக்கப்புறம் நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. முதல்ல மாடர்ன் ரைட்டர்ஸ்னா அது நிக்கோலஸ். நிறைய பேர் எடிட் பண்ணாங்கல்ல இதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் போலியோல தான் அவருடைய பிளேஸ்லாம் வால்யூம்ஸா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் எடிட்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா நிக்கோலஸ் ரா. இந்த நிக்கோலஸ் ரோ இவர் இல்லுஸ்ட்ரேட்டட் எடிஷனை எடுத்துட்டு வந்தார். இவர் தான் முத ஷேக்ஸ்பியரோட பயோகிராஃபியை எழுதுறாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ரோ கிட்ட அதாவது இவர் லிட்டில் ஆன் கரெக்ஷன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னாரு. அதாவது இவர் ரொம்ப ஒன்றும் கரெக்ஷனா பண்ணல, ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை அப்படியே தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு, அதுல இருக்க கரெக்ஷன் எல்லாம் சரி பண்ணல அப்படின்னு இந்த நிக்கோலஸ் ரோ மேல சொல்றாரு. அவர் எடிஷன் அவ்வளோ ஒன்றும் நல்லா தான் இருக்கு, பட் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் அவர் ப்ரிஃபேஸ்ல ஷேக்ஸ்பியரை பத்தியும் இந்த நிக்கோலஸ் ரோ பத்தியும் எழுதியிருக்கிறார். யார்? ஜான்சன். ஏன்னா அவருடைய படைப்பை நான் ரீட்டன் பண்ணிருக்கிறேன். ஏன்னா முத ஷேக்ஸ்பியரை பத்தி பயோகிராஃபி எழுதினது இந்த நிக்கோலஸ் ரோ தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் யாரை பத்தி குறிப்பிடுறாருன்னா அலெக்சாண்டர் போப்பை பத்தி குறிப்பிடுறாரு. ஒரு எடிஷனை எடுத்துட்டு வராரு இந்த அலெக்சாண்டர் போப். இதற்கு முன்பு ஒரு ஒர்க்குல பல காப்பீஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சு ஆராய்ச்சி செஞ்சவர் தான் போப்பு. அதாவது ஒரு எடிஷனை மட்டும் படிச்சு அவர் உருவாக்கல போப்பு.
போப் என்ன பண்ணுவார்னா அவருடைய எல்லா எடிஷனையும் பார்த்து, ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய படைப்புகள் எல்லாம் அப்படி அங்கோட்டு இங்கோட்டுமா இருந்துச்சு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்க. சோ போப் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர்கிட்ட ஆனா இவர் என்ன பிரச்சனை இவருடைய எடிஷன்ல அப்படின்னு சொன்னா, ஹி ரிஜெக்டட் வாட் எவர் ஹி டிஸ்லைக். இவரு ஷேக்ஸ்பியர் எழுதினதுல அல்லது மத்த எடிஷன்ல என்னெல்லாம் பிடிக்கலையோ அவ்வளோத்தையும் ஆம்பிட்ரேட் பண்ணிடுவார், அப்படின்னா முறிச்சு எடுத்துருவார். சோ அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்கு. ஹி கொலெக்டட் த ஓல்டு காப்பீஸ், சரியா, ரிஜெக்டட் வாட் எவர் ஹி டிஸ்லைக். என்னெல்லாம் அவர் வந்து டிஸ்லைக் பண்ணாரோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆம்புடேஷன் அப்படின்னா தூர போட்டுறது, வெட்டி தூர எரிஞ்சிருந்தது. இதே மாதிரி பண்ணுவாராம் சாரி போப்பு. ஓகேவா. அடுத்து வார எடிஷன் வந்து லூயிஸ் தியோபால்ட். இவர் 1733ல இது வந்து போட்டாரு பிளேஸோட ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாம். எ மேன் ஆஃப் நேரோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரை வந்து உண்மையா ஜீனியஸா அப்படின்னு நம்ப முடியல. இவர் என்ன பண்றாருன்னா ஹி கொலெக்டட் தி ஏன்ஷியன்ட் காப்பீஸ் அண்ட் ரெக்டிஃபைடு மெனி எரர். இவர் ஏன்ஷியன்ட் காப்பீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்றாரு, நிறைய எரர்லாம் வந்து அவர் வந்து சரி பண்றாரு ஷேக்ஸ்பியர் ஒர்க்ல இருந்து. பட் ஹி இஸ் நாட் டு பி ட்ரஸ்டட். ஆனா அவர் நம்பும்படியாக இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் காப்பீஸை நான் பார்த்தேன். அதாவது அவருடைய லாஸ்ட் பிளே கடைசி கோர்டினியோ அப்படிங்கிற ஒரு ஒர்க், அந்த ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் பிளே அந்த தொலைந்த நாடகத்தை நான் பார்த்தேன். வந்து அப்படிங்கிற ஒர்க்கை வந்து கோர்டினியோ அப்படிங்கிற ஒர்க்கை ஷேக்ஸ்பியர் எழுதினாரு. ஸோ அதை நான் பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த கதையை வச்சுதான் டபுள் ஃபால்ஸ்குட் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நானே போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. யாரு? இந்த லூயிஸ் தியோபால்ட். இது பொய் மாதிரி தெரியுது, உண்மையா தெரியல, நம்பும்படியா இல்ல அப்படின்னு ஜான்சன் குறை சொல்றார். அடுத்த எடிட்டர் யாருன்னா ஒரு தாமஸ் ஹென்மர். இந்த தாமஸ் ஹென்மர் வந்து இவர் 1744ல. இவருடைய எடிஷன் ரொம்ப ஸ்காலலியா இருக்கும். அதாவது ஏதாவது புரியலன்னா அதை விட மாட்டாரு, அதை புரியும் வரைக்கும் அதை பத்தி பேசிட்டே இருப்பார். அதான் செல்டம் பாசஸ் அப்படின்னு. இவருடைய எடிஷன் அப்படி இருக்கும். கடைசியில வாரது வில்லியம் வார்பர்டன் அப்படிங்கிறவருடைய எடிஷன். இவர் நோட்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனா இவர் வந்து ப்ரிசர்வ்டு இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் சம்டைம்ஸ் இன்ப்ராபபிள் கன்ஜெக்ஷன். அதாவது சில நேரம் டெக்ஸ்ட் புரியலன்னா இவருடைய கற்பனையை கொஞ்சம் ஆட் பண்ணி ஷேக்ஸ்பியர் இப்படிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கணும் அப்படின்னு இவர் கருத்தையும் உள்ள சேர்த்து எடிட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு வில்லியம் வாட்ஸ். ஸோ இது எல்லாமே ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கை பிளேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணவங்களை பத்தி ஜான்சன் பேசினது. அதுவும் நம்ம வந்து இந்த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ல பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஜான்சன் என்ன சொல்லாருன்னா ஆன் த நோட்ஸ் பாரோடு, அதாவது முன்னால குறிப்பிட்ட இதே மாதிரி இந்த அவ்வளவு எடிட்டர்கிட்ட இருந்தும் நான் வந்து எடிட் எப்படி பண்ணினேன் அப்படின்னா, நான் எப்படி என்னெல்லாம் அவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இலிஸ்ட்ரேட்டர்ல இருந்து அதாவது இலிஸ்ட்ரேட்டிவா நான் பாரோ பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா சில டிஃபிகல்ட்டியான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கீழே சில விளக்க உரைகளை நான் கொடுத்தேன், எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருப்பேன். இப்படி என்னுடைய எடிஷன் இருந்துச்சு. அப்புறம் ஜுடிஷியலா ஃபாலோ பண்ணேன். ஜுடிஷியல் அதாவது ஒரு ஜட்ஜு போல ஷேக்ஸ்பியருடைய ஃபால்ட் அண்ட் பியூட்டிஸை, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய எடிஷன்ல எமெண்டேட்டரி, அதாவது பை விச் டிப்ரவேஷன், எங்கேயாச்சும் குளறுபடிகள் வந்ததுன்னா அதை நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய எடிஷன்ல. அடுத்து கன்ஜெக்சர் அப்படின்னா சில தவிர்க்க முடியாத பகுதிகளில் கெஸ் பண்ணி நானே சில விஷயங்களை விளக்கி இருக்கேன். இதுக்கு பேரு கன்ஜெக்சர். அப்ப இவரு இலுஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியல், எமெண்டேட்டரி, கன்ஜெக்சர் இதெல்லாம் பிற எடிட்டர்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி இவர் இந்த எடிட்டிங் இந்த ப்ரிஃபேஸ் டு தி ஷேக்ஸ்பியர்ல இவர் எடிட் பண்ணாரு ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்க அப்படின்னு இவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேவா. அதுக்குதான் அடுத்தால வந்து இது முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, 6 மினிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அடுத்த மூவ்மெண்ட் நியூ கிளாசிக்கல் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ 19th செஞ்சுரியில உள்ள ரொமான்டிக் ஏஜை பார்க்க போறோம். இந்த ரொமான்டிக் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ல லிரிக்கல் பேலட், அதாவது ரொமான்டிக் பொயட் வந்து முக்கியமானவர். இவர் வந்து ஒரு பொயட் லாரேட். இவருடைய காலகட்டம் எப்போ பொயட் லாரேட்டா இருந்தாரு?
43ல இருந்து 1850. அதுக்கப்புறம் தான் டென்னிசன் வராரு. இந்த வேர்ட்ஸ்வொர்த்தோட லிரிக்கல் பேலட் இந்த டீடைல் ரொம்ப முக்கியம் கூட. ஃபர்ஸ்ட் எடிஷன் என்ன, செகண்ட் எடிஷன். வேர்ட்ஸ்வொர்த்தோட லிரிக்கல் பேலட் இவருடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் 1798ல அனானிமஸாக தான் பப்ளிஷ் பண்றாங்க. மொத்தம் 23 போயம். இதுல வேர்ட்ஸ்வொர்த் 19 போயமும் கால்ரிட்ஜ் 4 போயமும் எழுதியிருக்கிறாங்க. ஓப்பனிங் போயம் என்ன அப்படின்னா த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர், இது கால்ரிட்ஜோடது. க்ளோசிங் போயம் என்னன்னா டின்டன் அபே, இது வேர்ட்ஸ்வொர்த்தோடது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் போதும். அடுத்து இந்த இந்த ப்ரிஃபேஸ இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறார். இதுதான் செகண்ட் எடிஷன். 1800ல இந்த எடிஷனுக்கு தான் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுறாரு வேர்ட்ஸ்வொர்த். அதைத்தான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் ரொமான்டிக் ஏஜ்னு கொண்டாடுறோம். ஸோ மேனிஃபெஸ்டோ அப்படின்னா கிரேட் லிரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் எடிஷன்ல 1802ல 1802ல வெளியில வருது தேர்ட் எடிஷன். அதாவது 1800ல ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ், அதாவது செகண்ட் எடிஷன் வருது. 1802ல தேர்ட் எடிஷன்ஸ் வருது. சரியா? 1800ல தான் இது ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. இதுதான் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்னு பேர வைக்கிறாரு, மேனிஃபெஸ்டோ. ஆனா தேர்ட் எடிஷன் 1802ல இதுக்கு பிலடெல்பியா எடிஷன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுல 2 வால்யூமா வந்துச்சு. இதுல கொஞ்சம் ப்ரிஃபேஸ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வெறுமன லிரிக்கல் பேலட் மட்டும் வந்துச்சுமா ஒரு 1798ல. அப்புறம் ப்ரிஃபேஸ் எழுதுறாரு, அது 1800ல. அப்புறம் தேர்டா 1802ல தேர்ட் எடிஷன், அதுக்கு பேரு பிலடெல்பியா எடிஷன் அப்படின்னு பேரு. இதுல அப்பெண்டிக்ஸும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறாரு. கொஞ்சம் அதற்கு பேர் தான் பொயட்டிக் டிக்ஷன், அதாவது என்ன அர்த்தம் இந்த வார்த்தைலாம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ். அப்புறம் ஃபோர்த் எடிஷன், இது 1805ல. இதுல கவிதையில எந்த விதமான வார்த்தை தேர்வு வேணும், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு ஃபோர்த் எடிஷன்ஸ்ல அடிஷ்னலா. ஸோ எந்தெந்த எடிஷன்ஸ்ல என்னெல்லாம் சேர்த்திருக்கிறாரு, என்ன பேர் வச்சாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் தருவீங்களா, அதுல பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ல பார்ப்போம். இது இந்த 1800ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. 1800ல எழுதியில இந்த ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலடுக்கு ப்ரிஃபேஸ் எழுதுறது பொதுவா எப்படிப்பட்ட கவிதைகளை நான் எழுதணும், நான் சூஸ் பண்ணினேன்னா அப்படின்னு அவர் நிறைய எழுதுறாரு. அதாவது பிரின்சிபல் ஆப்ஜெக்ட், இன்சிடென்ட் அண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரம் காமன் லைஃப். நம்பர் 1 இன்சிடென்ட் அண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரம் காமன் லைனை பத்தி எழுதியிருக்கிறாரு. 2வது லாங்குவேஜ் ரியலி யூஸ்டு பை மீ அப்படிங்கிறாரு. அதாவது வேர்ட்ஸ் சாதாரண அன்றாட வாழ்க்கையில நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கவிதையில ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது இது ஏன் எழுதினாருங்கிறதுக்கு அவர் சொல்றாரு. நான் ஏன் எழுதினேன் அப்படின்னா, சாதாரண அன்றாட வாழ்க்கையில நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கவிதையில ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இதற்கு முன்பு உள்ள ரைட்டர்ஸ் எல்லாம் போயம்ஸ் ஒன்லி யூஸ் ஃபார் கிங்ஸ், காட், சிவல்ரிஸ், அதுக்காக தான் காடை பத்தி எழுதுவாங்க, போயம் கிங்க பத்தி. ஆனா மொழியும் ஹைட்டண்டா இருக்கும். ஏன்னா கடவுள் வாழ்த்துல எப்படி இருக்கும், ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கும். ஸோ நான் நான் சூஸ் பண்ணேன், புது கவிதையை நான் சூஸ் பண்ணேன். ஸோ சங்க காலத்துல இருக்க போல செய்யுள் நடைகள்ல நான் எழுத விரும்பல, சாதாரண நிகழ்வுகளை குறிச்சு எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல ஒரு சாதாரண இன்சிடென்ட நமக்கு கொடுக்குறாரு. அதாவது ஒரு லீச் கேதரர் அப்படிங்கிற அந்த ஒர்க், அதுல ஒரு லீச்னா அட்டைப்பூச்சியை பொறுக்கிக்கிட்டு இருக்கிற அட்டைப்பூச்சியை பொறுக்கி ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக ஒருத்தன் விற்கான். அவன் ஒரு வயசான ஆளு. சோ அதை பார்த்த உடனே இவர் இன்ஸ்பயர் ஆறாரு. ஒரு வயசான காலத்து வேர்ட்ஸ்வொர்த் இன்ஸ்பயர் ஆறாரு. ஒரு வயசான காலத்துல இவனுக்கே ஒரு பர்பஸ் இப்படி இருக்கும்போது ஒரு கவிஞனாக தான் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இவரை பார்த்தவன ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுதுனதுதான் இந்த லீச் கேதரர். சோ அன்றாட வாழ்க்கையில பாக்குற சாதாரண குடிமகனை குறிச்சு எழுதுறது, அவங்க லாங்குவேஜ்ல எழுதுறது அப்படிங்கறத நான் பிடிச்சிருக்கு. அதைத்தான் நான் இதுல ஆரம்பிச்சேன், எழுதணும்னு விரும்பினேன்ட்டு ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ல வேர்ட்ஸ்வொர்த் குறிப்பிடுறாரு. அப்ப அவர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட் இஸ் பொயட், இதை மட்டும் பார்த்துருவோம். வாட் இஸ் பொயட், பொயட்னா யாரு,
எ மேன் ஸ்பீக்கிங் டு மென் அப்படிங்கிறாரு. அதாவது அதாவது ரெண்டாவது என்டியூட் வித் மோர் லைவ்லி சென்சிபிலிட்டி, பொயட் காம்ப்ரிஹென்சிவ் சோல். அதாவது எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடியவர் யாரு அப்படின்னா பொயட் தான். ஏஞ்சல்ஸே வந்து ஏஞ்சல்ஸ் அத குறிப்பிட்டிருக்கு. ஏஞ்சல் மேன் ஸ்பீக்கிங் டு மென், ஏஞ்சல்ஸே அழுவது போல கிடையாது. அதுக்கு அடுத்த லைன்ல வந்துடும். பட் டைம் இல்லை, நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த லைனோட நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பொயட்ரில இருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ வேர்ட்ஸ்வெர்த்தோட புரிஞ்சிருக்குமா? இதுல இது மட்டும் பார்த்துரும். இமேஜ் ஆஃப் மேன் இன் நேச்சர், பொயட்ரி அண்ட் லாங்குவேஜ். ஸோ பொயட்ரி அப்படிங்கிறது தி இமேஜ் ஆஃப் மேன் அண்ட் நேச்சர்னு பார்த்தோம். லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸ் வந்து கேன் யூஸ் இன் பொயட்ரி அப்படிங்கிறாரு. அதாவது சாதாரண பேச்சு நடையில இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பொயட்ரியா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இது அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ பவர்ஃபுல் மீல், அது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு இதெல்லாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அனுப்புறேன். பட் எப்படி இன்னைக்கு இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா, ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதாமா? ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து இது உங்களுக்கு வந்து புரியலனா கூட இது இந்த ரெக்கார்டை பார்த்துக்கிட்டு சைமல்டேனியஸ்ல அதை ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன்ல, நீங்க அதை ரீட் பண்ணிட்டே இருங்க. ரீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தையும் அந்த எழுத்தும் நான் வாசி ரொம்ப சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா நீங்க வாசிக்கிறது பிடிஎஃப்ல வாசித்துக்கோங்க, பேசுற குரல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். Thank you. Thank you, ma'am. Thank you.